மதுரை மக்களவை தொகுதியில் இரண்டாம் முறையாக வெற்றி பெற்ற சு. வெங்கடேசனுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சங்கீதா வெற்றி சான்றிதழை வழங்கினார். நிகழ்வில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் தளபதி, துணை மேயர் நாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக சு. வெங்கடேசன் அளித்த பேட்டியில், எனக்கு கிடைத்த வெற்றி என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. இந்தியா கூட்டணியின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு கிடைத்துள்ள வெற்றியாக கருதுகிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட 1/3 பங்கு வாக்கு கூடுதலாக கிடைத்துள்ளது. மதுரை மக்களின் அரசியல் உறுதிமிக்க வெளிப்பாட்டை காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகளில் 50% வாக்குகளை இந்தியா கூட்டணி பெற்றுள்ளது. 50% வாக்குகளை பெற்றுள்ளது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முக்கிய செய்தியாக உள்ளது. இந்தியா முழுக்க உள்ள அரசியல் சூழலில் தமிழ்நாடு மிக வலிமையாக உள்ளது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கும். 2024 தேர்தலின் தாக்கம் 2026 இருக்கும். இந்தியாவில் மோடி ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காக மக்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். மக்கள் தீர்ப்பின் அரசியல் உள்ளடக்கத்தை இந்திய கூட்டணியின் தலைவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி முதலே குறிப்பிட்டதைப் போல கடந்த காலத்தை விட அதிகமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மதுரை மக்கள் கொடுத்திருக்கிற அந்த வெற்றி ஒரு தெளிவான அரசியல் அறிவிப்பு. பாசிச பாஜகவின் தலைமையிலான மோடி அரசை வீழ்த்துவதற்கு மதுரையின் உறுப்பினர் பங்காற்ற வேண்டும் என்ற அரசியல் அறிவிப்பு. இரண்டாவது, தமிழகத்தினுடைய உரிமை நிலைநாட்டுவது. மூன்றாவது, மதுரையினுடைய வளர்ச்சி. அது தொழில் வளர்ச்சி, கல்வி ரீதியான வளர்ச்சி, மற்ற அனைத்து விதமான கட்டமைப்பு வளர்ச்சிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுவோம் என்பதை